இது நேபாள் முக்திநாத் டெம்பிள் போகிற வழி. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தான் முக்திநாத் டெம்பிள் இருக்குது. சுற்றி வட்டாரத்தில் பாருங்கள், மலைகள் எல்லாம், கிளைமேட் நல்லா சில்ட்ரனஸில் இருக்குது. ஐஸ் காற்று வீசுது. நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலு. ஹோட்டலுக்கு பின்னாடியும் மலை இருக்குது. அழகான பிளேஸ். நம்ம சமைக்கிற கிச்சன். இன்றைக்கி சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, ஃப்ரை வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, மசாலா பொருட்கள் இருக்குது. வெண்டைக்காய் வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மசாலாலாம் இருக்குது. தேவைப்பட்ட மசாலா நம்ம எடுத்து அதை சேர்த்து இன்றைக்கி பிண்டி ஃப்ரை பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கோம். எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். நல்லா ரோஸ்டடாக அழகாக நல்லா வறுத்துடணும் வெண்டைக்காவை. வெண்டைக்காவை எப்பயுமே நம்ம போடும்போது எண்ணெயில் இப்படி சூடான எண்ணெயில் கரண்டி, இந்த வடிகரண்டியை வச்சு வடிகரண்டி மேலே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் இறக்கணும். அப்படி நீங்கள் மொத்தமாக சூடான வெண்டைக்காய் வந்து எண்ணெயில் வந்து போட்டுட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் ஆபத்தான நிகழ்வுகள் நடைபெறும். சூதானமாக பார்த்துக்கணும். வெண்டைக்காய் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எப்பயுமே அந்த கரண்டி வச்சு தான் நம்ம வெண்டைக்காவை போட்டு மெதுவாக பார்க்கணும், பார்த்து செய்யணும். ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் வந்து எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நம்ம ஜீரகத்தை போட்டு ஃப்ரை பண்ணணும். அதில் நம்ம பூண்டை வந்து தட்டி வச்சு அதை போடணும். கொஞ்சம் பூண்டை சேர்த்து, பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த ஜீரகமும் பூண்டும் சேர்ந்து ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே நம்ம வெங்காயம் அதில் சேர்த்துடணும். இது போல் நல்லா வெங்காயம் சேர்த்து அந்த ஜீரகமும் பூண்டு இதில் சேர்ந்துடணும். சேர்ந்து கோல்டன் ப்ரௌன் நம்ம இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் இப்படி பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் நம்ம வறுத்துட்டா அப்புறம் பிறகு நம்ம வந்து தக்காளியை கரெக்டாக இப்படி ஸ்லைஸாக வெட்டி வச்சதை போடணும். இதை சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து கலரி விடணும். இப்படி கலரி விட்டு ரெண்டுமே சேர்ந்துடும். அப்புறம் பிறகு வந்து இது கூட லைட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு வதங்கினா போதும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு தேவையான சால்ட்டு வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஆகிடும். சால்ட்டு தேவையான அளவு, மஞ்சள் பொடி, தனி மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். தனியாத்தூள்,
இதெல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து கிளறி விடுங்க. கொஞ்சம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து தக்காளியும் வெந்து அந்த மசாலாவும் பச்சை வாசனை எல்லாம் போயிடும். அது பண்ணிட்டா போதும். பாருங்கள், நம்ம தண்ணி விட்டு மசாலாலாம் சேர்த்து நம்ம அதை நல்லா வேக விட்டதுனால நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மசாலாவை வந்து எடுத்து கொஞ்சம் நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா என்ன ஆகும், கொஞ்சம் காரம் உப்பு லைட்டாக தூக்கலாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், வெண்டைக்காவை வந்து சேர்த்துடணும். இது கூடயே இந்த வெண்டைக்காவை இப்படி மொத்தமாக போட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடணும். அந்த மசாலா கூட கிளறி விடும் போது பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த கிளறி விட்டோன்னே அந்த வெண்டைக்காவும் தக்காளி வெங்காயம் மசாலா அனைத்தும் மொத்தமாக சேர்ந்து அந்த கலர் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்குண்டு. கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சோன்னே கொஞ்சம் லைட்டாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் வந்து அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும். அப்போ வந்து எண்ணெய் இந்த நம்ம வெண்டைக்காயை வறுத்ததுனால கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அது மசாலா இருக்கும். மசாலா எல்லாமே இது வெண்டைக்காயில் வந்து நல்லா ஊறிடும். ஊறினப்புறம் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோ தான் இந்த வெண்டைக்காயோட காரமான வெண்டைக்காய் பொரியல் உங்களுக்காக செஞ்சுருக்கேன். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டெல்லி டேட் சமையல் சண்முகம்.